ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வெளியில் கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச இடம்தாங்க. சண்டே வேறவா, பசங்களையும் கூட்டிக்கிட்டு வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொன்னாங்க. அதனால தாங்க இந்த இடத்துக்கு போனோம். எனக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, பசங்களுக்கும் காமிப்போம், செடிங்களை பற்றி வளர்க்குறத பற்றி 1, 2 சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கும் பிடிக்கும் செடிங்கன்னா. ஏன்னா நான் வீட்டில் நிறைய செடிங்க வச்சுருக்கேன். அதாங்க இந்த நர்சரிக்கு வந்தோம். இங்கே சூப்பராக இருந்ததுங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த ஒரு ஒரு பவுலும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. செடி வைக்கிற பவுல். என் பொண்ணு, இதை எடுத்துமா, இதை எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாமா, நானும் வேணாண்டி, நிறைய வீட்லேயே நிறையா வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஒரு 2, 3 செடி வெளியில் வைக்கிறதுக்காக வாங்குறதுக்கு போனோம். அப்புறம் அங்கே துளசி மாடம், அதுவும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அது ஒரு கல்லுலேயே செதுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்புறம் குட்டி குட்டி கல்லுங்க, கலர் கலர் கல்லுங்க இருந்தது. நிறைய மணி பிளான்ட், விதவிதமான மணி பிளான்ட் இருந்தது. நானும் ஒரு 2, 3 விதம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கி அதில் அழகாக குட்டி 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 செடிங்க வச்சுருந்தாங்க. அதில் ஒரு இது மாதிரி போட்டு அதில் மரம் கல்லெல்லாம் போட்டு அதுவும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி, அது என்ன, அழகுக்கு வைக்கிற செடின்னு நினைக்கிறேன். ஒரு கள்ளி செடி மாதிரி அது ஒரு செடி. அதில் குட்டியாக ரெட் கலர், எல்லோ கலர், அதெல்லாம் அழகாக இருந்தது. என் பொண்ணு எதை பார்த்தாலும்மா இது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமா. அப்புறம் சப்பாத்தி கல்லி மாதிரி ஒன்று இருந்ததுங்க. அதை எடுத்துட்டு அம்மா இது எடுத்துக்கலாமான்னு. அது எவ்வளோன்னு கேட்டால் 450. அடப்பாவம்மா, 450யா அப்படி சொல்லிட்டு வேணாம்மா வச்சுட்டுலாம், இன்னொரு வாட்டி வாங்கிக்கலான்னு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்தோன்னா இது மணி பிளான்ட் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கே அது வெத்தலை கொடி மாதிரிலாம், அது மணி பிளான்ட் மாதிரி தான் இருந்தது. சரி, அதான் இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தோங்க. சூப்பராக இருந்தது. அந்த இடமும் அழகாக இருந்தது, பச்சை பசேன்னு. இங்கிட்டு திரும்பினாலும் நிறையா செடிங்க. இது எதை எடுக்கிறதுனே தெரியல, அவ்வளோ. ஆனால் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தாங்க இருந்தது. நான் வெளியில் வாங்குறதுக்கு இங்கே தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். விலை அதிகமாக தாங்க இருந்தது கொஞ்சம். இது சின்ன சின்ன செடிங்களே அவ்வளோ ரேட் எல்லாமே. ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. எல்லாம் காஸ்ட்லியான செடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் செடிங்க வளர்க்க பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாழைக்கன்று பார்த்தோங்க. நான் ஏற்கனவே மேலே ஒரு வாழைக்கன்று வச்சுருந்தேன். அது நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ண சொல்ல தான் அதை எடுத்துகிட்டு, ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணணும்லாம் எடுத்துட்டோம். சரி, திரும்ப ஒன்று வைக்கலான்னு ஐடியாவில் இருந்தேன். அதான் வாழைக்கன்று பார்த்தோம். சரி, அதையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து என் பசங்க ஒரு குட்டி குட்டி செடி பார்த்துட்டு, அம்மா இது ரொம்ப அழகாக இருக்குமா அப்படி, கலர் கலராக. சரி, ஒரு 3 செடி அவங்களே சூஸ் பண்ணாங்க. ரெட் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் அது பர்பிள் கலரில் ஒன்று. அது என் பையன் எடுத்தம்மா, இந்த கலர் சூப்பராக இருக்குமா. சரி, அதையும் எடுத்துக்கலான்டா அப்படின்னு. அப்புறம் இதிலே எல்லோ கலரும் இருந்ததுங்க. அதுவும் நல்லா அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதையும் எடுத்துக்கிட்டு இப்படி பசங்களுக்கு எல்லாரையும் எல்லா செடியும் பார்க்க அம்மா இதை எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இடம் இல்லையே, ஏற்கனவே நான் நிறைய செடி வச்சுருக்கேன். அதனால் சரி, அப்புறமே ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம், இப்போ இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் என் பொண்ணு வந்து ஒரு செடி எடுத்தா, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த பூவே வித்தியாசமாக இருந்தது. இது என்ன செடினே தெரிலடி அப்படின்னு. அம்மா ஆனால் அழகாக இருக்குமா, எடுத்துக்கலாமாண்ணா. சரி, எடுத்துக்கலாம், வை, அப்புறமே எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு, அப்புறம் அது குட்டி அது ஒரு லீஃப் வந்து குட்டியாக ஒரு செடி இருந்தது. அது எவ்வளோ கேட்டால் அதே 250 சொன்னாங்கங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு கடைசியில் சரி சூஸ் பண்ணுவோம், எடுத்து வச்சுக்கலாம், என்னென்ன செடி வேணும்னு சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளார போய் பார்த்தோம். அங்கே நிறைய மணி பிளான்ட்டு, நீட்டாக கத்தாழை செடி, அதுக்கப்புறம் அழகாக பவுலு, எல்லாமே சூப்பராக இருந்தது. எந்த சைடு பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கார்டன் மாதிரி வச்சாங்கன்னா, கார்டனில் அந்த உக்காந்துட்டு அந்த மாதிரி கல்லில் இருக்கிறது சூப்பராக இருந்தது அதுவுமே. அதுக்கப்புறம் இந்த பூ ஒரு வித்தியாசமாக இருந்ததுங்க. ஆட்டோ பஸ் மாதிரி அந்த பூவே வித்தியாசமாக இருந்தது. இந்த பூவோட பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரேடியாக எல்லா செடியும் வாங்கிட்டு கிளம்பலான்னும் போது பசங்க ஓடியாந்து வந்து, மாமா மீன் தொட்டிக்கு மீன் வாங்கலாமான்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் என்னென்ன மீன் வாங்கினோன்னு அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.